ॐ गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। हरि ओम्। சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம். நேற்றைக்கு சதுர்த்தி, இன்னைக்கு நாளைக்கு சஷ்டி. சதுர்த்தி பொதுவா பிள்ளையாருக்கு விசேஷம், சஷ்டி பொதுவா முருகனுக்கு விசேஷம். அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். சங்கடநாசன சங்கட ஹர சதுர்த்தி. சங்கட ஹர சதுர்த்தி. சங்கடம், நம்ம சங்கடங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு சரியான உச்சரிப்பு சங்கடம். நமக்கு சங்கடம் சங்கடமா வரும், சம்ஸ்கிருதத்துல அது சங்கடம். சங்கடம்னா நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச வார்த்தை. கஷ்டம், வருத்தம், துன்பம். ஹர, அதை நீக்குவதால சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம். இந்த ஹர அப்படிங்கிற வார்த்தை தான் ஹரன் அப்படின்னு சொன்னா சிவனுக்கு, ஹரி அப்படின்னு சொன்னா விஷ்ணுவுக்கு, ஹரி ஹர சுதன் அப்படின்னு சொன்னா ஐயப்பனுக்கு. ஹரே ராம 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 ஹரே ஹரே, அதுலயும் இந்த ஹர இந்த அர்த்தம் தான் பயன்படுத்தப்படுது. அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் நாசன. ஹர அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தான் நாசன. சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் எல்லார் கையிலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கவிதா கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன் சாமி. சரி, அது ஒரு ஆப்பு நான் போட்டிருந்த லிங்க். அது அந்த ஆப்ல போனா நமக்கு இது மாதிரி பிறகு வேற எது வேணாலும் கூட எடுத்துக்கலாம். தமிழ்ல வேணுங்கிறவங்க தமிழ்ல எடுத்துக்கலாம், இங்கிலீஷ்ல வேணுங்கிறவங்க இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், சமஸ்கிருதத்துல வேணுங்கிற சமஸ்கிருதத்துல எடுத்துக்கலாம். ஒரே ஆப்ல எல்லா வசதியும் இருக்கிறதுனால நான் அந்த லிங்க் போட்டிருந்தேன் உங்களுக்கு. சங்கட நாசன ஸ்தோத்திரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. பொதுவா பிள்ளையார் அதுக்கு ரொம்ப விசேஷம். விக்ன ஈஸ்வரன், விக்னேஸ்வரன். விக்னம்னா தடை, தடைகளை எல்லாம் உடைக்கிறதுனால அவருக்கு விக்னேஸ்வரன் கூட பேர் உண்டு. சிவபெருமான் திரிபுரத்தை அழிக்க கிளம்பினாராம். அப்போ பிள்ளையார நினைக்க மறந்துட்டாராம். எந்த ஒரு காரியம் தொடங்கும் போது நம்ம பிள்ளையார நினைச்சிட்டு தான் தொடங்கணும். இந்த சிவபெருமான் ஊருக்கே சட்டம் போட்டவர், அவர் சட்டத்தை மதிக்கல. அதனால அவருக்கு தேரு அச்சு ஒடிஞ்சு போச்சுதான். கைத்தல்லம் நிறைகனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி
அப்படிங்கிற திருப்புகழ் பாடல் அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு அவருக்கு அச்சு முறிஞ்சு போக, அப்புறம் அவர் பிள்ளையார நினைக்க, அப்புறம் எல்லாம் சரியானத அதுக்கப்புறம் அதுக்கு சண்டையை நிறைவு பண்ணதை சொல்றது. முருகப்பெருமான் இத மாதிரி வள்ளிய பார்க்க போனாரா, அவருக்கு காரியம் கை கூடணும், என்ன பண்ணலாம்னு பிள்ளையார நினைச்சாராம். அந்த பிள்ளையார் யானை உருவத்துல வள்ளிய பயமுறுத்தினாராம். வள்ளி பயந்து முருகனை தேடி வந்துட்டாங்களாம். இப்படி பிள்ளையார பத்தி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் விநாயக புராணம் எல்லாம் கூட இருக்கு. இது நாரத புராணத்துல இருந்து விஷ்ணு பக்தர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய, விஷ்ணுடைய பக்தர்களையே தலையாயவர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நாரதர் பேரால இருக்கக்கூடிய புராணத்துல இருந்து, எனக்கு ஞாபக சக்தி சரியா இருந்தா 18 புராணங்கள்ல ஒண்ணு நாரத புராணம். பிரம்ம புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், பவிஷ்ய புராணம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடியதுல ஒரு புராணம் பேரு நாரத புராணம். சமயவகுப்புக்காரங்க அதை உறுதிப்படுத்தி சொல்லணும். சமயவகுப்புலதான் வளர்ந்த நிலையில என்னமோ 18 புராணத்துக்கும் பேர் இருக்கு. உப புராணங்களும் உண்டு. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, உப புராணங்கள்னு கொஞ்சம் உண்டு. தேவி மகாத்மியம் எல்லாம், தேவி பாகவதம் எல்லாம் அதுல உப புராணங்கள்ல வருதுன்னு எனக்கு ஒரு ஞாபகம். இது முக்கிய புராணமான நாரத புராணத்துல வருது அப்படின்னு இது முடிக்கும் போது சொல்றாங்க. பொதுவா ஆர்ஷ வித்யா பீட்டம், குருகுலங்கள் எல்லாத்துலயும் இந்த பழக்கம் இருக்கலாம். பூஜ்ய சுவாமியுடைய ஆசிரமங்கள்ல நான் ரிஷிகேஷ் தயானந்த ஆசிரமம் ஆர்ஷ வித்யா பீட்டத்துல பார்த்த பழக்கம். காலையில 5 மணிக்கு பூஜை தொடங்கும் போது இத சொல்லித்தான் தொடங்குவோம். சுமார் 3 வருஷம் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அப்பப்போ போய் வந்திருக்கிறேன். எப்ப கோவிலுக்கு போனனோ, 3 வருஷம் இருக்கும்போது ஒழுங்கா போனேன். பூஜ்ய சாமிஜி டியூட்டி இல்லாதனாலெல்லாம் போயிருக்கிறேன். அதனால சுமார் 1 மாசம் 2 மாசம் சாமிஜி இருப்பாங்க கணக்கு போட்டா கூட மீதி 10 மாசம் கரெக்டா போயிருந்திருப்பேன். 3 வருஷத்துக்குன்னா ஒரு 900 நாள் அப்படியே வந்துடும். ஒரு வருஷத்துக்கு 10 மாசம் 300 நாள், 3 வருஷத்துக்கு 900 நாள். ஒரு 900 தடவையாவது குறைஞ்சபட்சம் சொல்லியிருப்பேன். கூடுதல் எந்த ஒரு பூஜைனாலும் முதல் இதை சுற்றி தொடங்கிடுவோம். இதுல ஒரு 12 பிள்ளையாருடைய நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பிள்ளையார் நாமம் கூட உண்டு. ஷோடச நாமானி, 16 நாமம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் உண்டு. சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணகः லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயகः धूमकेतुर्गणाध्यक्षः पालचन्द्रो गजाननः वक्रतुण्डश्चूर्पकर्णो हेरम्बस्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यः पठेत् शृणुयादपि विद्यारम्भे विवाहे च प्रवासे निर्गमे तथा सङ्ग्रामे सर्वकार्येषु விக்னஸ்தஸ்ய ந ஜாயதே. ஒரு படிப்பு ஆரம்பிக்கும் போது, கல்யாண சமயத்துல, வெளியூர் போகும்போது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள், யுத்தத்துல, இந்த மாதிரி எந்த காரியத்திலையும் இந்த 16 நாமத்தையும் சொன்னா அவனுக்கு எந்த விக்னமும் வராது அப்படின்னு இது சொல்லுது. பொதுவா இந்த 16 நாமம் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணும் போது கூட பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த ஸ்தோத்திரத்துல 12 நாமம் சொல்லுது. சில சமயங்கள நாங்க என்ன பண்ணுவோம், ஏதாவது பிரார்த்தனைக்காக வேண்டி பண்றோம் அப்படின்னா, இல்ல எங்களுக்கு கொஞ்சம் நேரம் போக்கணும், ஒரு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பூஜைக்கு வேண்டி பண்ணணும் அப்படின்னா கூட என்ன பண்ணுவோம்,
ஒரு 9 தடவை 9 12 108. அப்ப 108 தடவை பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண மாதிரி ஆயிடும். அப்படியும் படிப்போம் சில சமயங்கள. ருத்ரம் அதே மாதிரி சமகத்துல ஒவ்வொரு அனுவாகத்துக்கு ஒரு தடவை ருத்ரம் படிச்சு 11 ருத்ரம் படிக்கிறது அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஏகாதச ருத்ரியம். அந்த மாதிரி பிரதோஷம் மாதிரி நாட்கள்ல, சிவராத்திரி மாதிரி நாட்கள்ல அந்த மாதிரியும் பண்ணுவோம். அது மாதிரி இதுலயும் இப்படி பண்ணுவோம். திருமந்திரத்துல ஒரு பாடல் இருக்கு. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே. முதல் ஓரிரு வரைக்கும் 2 சிவன், கடைசி வரியில ஒரு 3 சிவன். 3 2 6 3 9 சிவ சிவ வருது. இத 12 தடவை சொன்னீங்கன்னா 108 தடவை சிவ சிவ சொன்னதாட்டு கணக்கு. பொதுவா திருமந்திரம் சாதாரணமா தமிழ் செய்யுள்கள் எழுதுற விதம் வேற. திருமந்திரத்துல எப்படின்னா எழுத்துக்கள் எண்ணலாம். நம்ம சமஸ்கிருதத்துல உங்க கிளாஸ்ல சொன்னா வேற கிளாஸ்ல சொன்னா தெரியல, அனுஷ்டுப் சந்தஸ் திருஷ்டுப் சந்தஸ் எல்லாம் எழுத்து எண்ணி கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரி திருமந்திரத்திலையும் கூட எழுத்து எண்ணலாம். சிவ சிவ என் கீலர் தி பி நை யா லர். இப்படி திருமந்திரம் முழுக்கவே எழுத்துக்கள் என்றது மாதிரி பாடியிருப்பார். அதனால்தானே என்னமோ அதுக்கு திருமந்திரம்னு பேர் கொடுத்திருக்கு. சாதாரணமா தேவாரம் திருவாசகம் வேற என்னமோ பேர் கொடுப்பாங்க. மந்திரம் மாதிரி எழுதி இருக்கிறதுனால அதுக்கு திருமந்திரம் அப்படின்னு பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இங்கேயும் 12 நம்ம தொடக்கத்துல திருப்பி திருப்பி பாடுறது மாதிரி போட்டிருந்தேன். அப்படி திருப்பி திருப்பி படிச்சா 12 தடவை படிச்சா 12 நாமம் இருக்கு. 9 தடவை படிச்சா 108 பகவான் நான் அர்ச்சனை பண்ண மாதிரியா ஆச்சது. பொதுவா அப்படி படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா துவாதசந்து கஜானனம் 4வது வரி வரைக்கும் படிச்சுட்டு மறுபடி பிரதமம் வக்ரதுண்டம் ச அப்படின்னு 2வது வரைக்கு போவாங்க. இந்த 2ல இருந்து 4க்குள்ள திருப்பி திருப்பி படிப்பாங்க. இது சில சொல்ல தோணுன சில குறிப்புகள். முதல்ல நாரதக உவாச்ச, அது இலக்கணப்படி தமிழ்ல புணர்ச்சி விதிகள், சமஸ்கிருதத்துல சந்தி அப்படிம்பாங்க. அந்த நாரதக உவாச்ச 2 சந்திக்கும் போது 2 புணரும் போது நாரத உவாச்ச அப்படின்னு மாறிடும். அக விசர்க்கம் அப்புறம் ஊ வருது. அப்படி வந்ததுன்னா அந்த விசர்க்கம் போயிடும். பகவத்கீதையில பாத்தீங்கன்னா திருதராஷ்டிர உவாச்ச, உண்மையில அது திருதராஷ்டிரக உவாச்ச. சஞ்சய உவாச்ச, உண்மையிலே அது சஞ்சயக உவாச்ச. அர்ஜுன உவாச்ச, அது உண்மையிலேயே அர்ஜுனக உவாச்ச. அது மாதிரி இங்கேயும் நாரதக உவாச்ச புணர்ச்சி விதியினால நாரத உவாச்ச அப்படின்னு மாறும். இப்படி பாடம் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
ஆதித்ய கிருதிய ஸ்தோத்திரத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு அதிகம் இந்த மாதிரி பார்க்கல. ஏன்னா பல பாஷையில் உள்ள விஷயங்களும் படிச்சுட்டு இருந்ததுனால அதுக்கு அதிகம் இடம் வரல. இப்ப பழையபடியும் சம்ஸ்கிருதத்துக்கு வந்ததுனால அடுத்தது முதல் ஸ்லோகத்துல பிரணம்ய சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்த ஆவாசம் ஸ்மரேத் நித்யம் ஆயுஹு காம அர்த்த சித்தையே. அதுல உள்ள வார்த்தைகள் இதெல்லாம் சேரும்போது பிரணம்ய சிரசா தேவம், அதுல ஒரு இம்மு, அத சம்ஸ்கிருதத்துல அனுஸ்வாரம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இம்முன்னு எழுதுவாங்க, வேற விதத்துல எழுத முடியாததுனால சில பேர் அதுக்கு சில அடையாளம் எல்லாம் போட்டு எழுதுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ நான் நினைக்கிறேன் ராமநாம சங்கீர்த்தனம் பார்க்கும்போது அதுல அப்படி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது அனுஸ்வாரம் காட்டுறதுக்காக வேண்டி ஒரு மேல ஒரு கொட்டேஷன் மாதிரி போட்டு அடையாளப்படுத்துவாங்க. தமிழில வேணா ஒரு பிராக்கெட் போட்டு நீங்க அடையாளப்படுத்திக்கலாம். அது வந்து அனுஸ்வாரம். இப்ப தேவம் அப்படின்னு இருக்கிறது சம்ஸ்கிருதத்துல உள்ள புள்ளி போட்ட எழுத்துன்னு சொல்லலாம். தமிழ்ல புள்ளி போட்ட எழுத்துன்னா ஒற்றை எழுத்து, இக்கு இங்கு இச்சு. சம்ஸ்கிருதத்துல புள்ளி போட்ட எழுத்துன்னா அனுஸ்வாரம். தேவம் அப்படின்னு வரும். அடுத்தது கௌரி, கா வந்திருக்கு. அப்ப அந்த இம்மு என்ன ஆகும்? இம்முன்னா அனுஸ்வாரம் என்ன ஆகும்னா, அடுத்தது கா வந்ததுனால அதனுடைய இன மெல்லினமான காவுக்கு மெல்லினம் மூக்கால சொல்றது ngா. இப்ப தேவங் கௌரி புத்திரம். தேவம் அப்படின்னு சொன்னா உதடு ரெண்டு ஒட்டும். தேவங் அப்படின்னா உதடு ஒட்டி கஷ்டப்பட வேண்டியதில்லை, அப்படியே கிளைடு பண்ணி போயிடலாம். தேவங் கௌரி. இம்முல இருந்து கா சொல்றது கஷ்டம், இங்குல இருந்து கா சொல்றது ஈஸி. அப்ப தேவங் கௌரி புத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கௌரி புத்திரம் அங்கேயே அனுஸ்வாரம். அது மாதிரி கௌரி புத்திரம், கௌரி புத்திரம் இல்ல கௌரி புத்திரம். பொதுவா பெண்பால் எல்லாமே நீட்டி தான் சொல்லுவாங்க. சரஸ்வதி, லக்ஷ்மி, கௌரி. கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கர மூலே ஸ்திதா கௌரி, பிரபாதே கரதர்ஷனம், கங்கே சயமுனே சைவ கோதாவரி. அந்த இடத்துல வந்து நெடில் இல்ல, அங்க வந்து குறில். கோதாவரி சரஸ்வதி. ஏன்னா அங்க வந்து அது 8ஆம் விபக்தி பயன்படுத்தி இருக்கு, முதல் விபக்தி கிடையாது. முதல் விபக்தியா இருந்தா நீட்டி சொல்லணும். இங்க முதல் விபக்திங்கிறதுனால இல்ல, இது சமாசம், தொகையாக கூட்டு சொல்லா சொல்லி இருக்கு. கூட்டு சொல்லுக்கு அது வேர் சொல்ல எடுத்து பயன்படுத்துவாங்க. வேர் சொல் கௌரிங்கிறதுனால கௌரி புத்திரம். அப்ப அந்த புத்திரம் அனுஸ்வாரம் என்ன ஆகும்னா, அடுத்தது வா வந்திருக்கு, அந்த வாவ மூக்கால சொல்ற வாவாட்டு மாத்திரும். சாதாரணமா வா, இங்க வா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்ப கௌரி புத்திரம் விநாயகம்.
அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். முடியும் போது இம்மு தான், அது அனஸ்வரமாட்டு பொதுவா இருக்காது. ஹிந்தி விதிவிலக்கு. சம்ஸ்கிருதத்துல கடைசியில முடியக்கூடிய இம்மு தான், அனுஸ்வரம் கிடையாது. அடுத்த 2வது வரியில பக்த ஆவாசம், அதுதான் வார்த்தை நினைக்கிறேன், சேரும்போது பக்தாவாசம் ஸ்மரேத்து நித்தியம். நம்ம அபிராமி அந்தாதியில எல்லாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் தமிழ்ல கூட பார்த்தோம். ஸ்மரேத்து இத்து அடுத்தது நித்தியம் வர்றதுனால இந்த இத்து இன்னா மாறிடும். அப்ப ஸ்மரேன் நித்தியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்க முன்னாடி என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் அதை பார்க்கல. நான் சொல்றது மாதிரி இல்லைன்னா நீங்க அதுக்கு ஏற்றது மாதிரி குறிப்புகள் அதில் வச்சுக்கணும். இப்ப சொல்றது கடைசியா நம்ம சொல்ல போற வடிவம். முதல்ல சொன்னது பிரிச்சு சொன்னேன், இப்ப சொல்லிட்டு இருக்கிறது கடைசியா நாம எப்படி சொல்ல போறோங்கிறத ஒட்டி சொல்லிட்டு இருக்கேன். ஸ்மரேன் நித்தியம். இந்த இடத்துல அனுஸ்வாரம், உயிரெழுத்துக்கு முன்னாடி அனுஸ்வாரம் இம்மாட்டே மாறிக்கும். நம்ம அந்த இடத்துல மூச்சு எடுக்கிறதுனால நம்ம அனுஸ்வாரமாவே சொல்ல போறோம். மூச்சு எடுக்கலைன்னா ஸ்மரே நித்தியம் மாயு, இம்மு கூட்டல் ஆ மா அப்படின்னு கூட மாறும். அதுக்கு முந்தின வரியிலையும் அப்படித்தான். பிரணம்ய சிரசா தேவம், மூச்சு எடுத்தீங்கன்னா அனுஸ்வாரமாவே சொல்லிக்கலாம். மூச்சு எடுக்கலைன்னா தான் தேவங்கௌரின்னு மாறும். இப்ப 2வது வரியில கடைசியா ஆயுஹு, ஆயுஸ் அப்படிங்கிறது வார்த்தை, அது ஆயுஹு அப்படின்னு விசர்க்கமா மாறும். அடுத்தது கா இருக்கிறதுனால அந்த விசர்க்கம் 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு ஆயுஹு காம அப்படி சொல்லலாம், அல்லது தமிழ்ல எஹ்ஹு அஹ்து அப்படின்னு அஹன்னா போட்டு சொல்றது மாதிரி ஆயுஹ் காமார்த்த. கா சொல்லும் போது தொண்டையில காத்த பிடிச்சுக்கிட்டு சொல்லுவோம். அத காத்த விட்டு சொன்னா ஆயுஹா, ஆயுகாமார்த்த காம அர்த்த காமார்த்த சித்தையே. காமமும் அர்த்தமும் சித்திக்கிறதுக்காக வேண்டி, ஆயுசு காமம் அர்த்தம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக வேண்டி விநாயகரை நான் நினைக்கிறேன். தலையாலே வணங்குகிறேன். பிரணம்ய சிரசா, தலையாலே வணங்குகிறேன். இதுவரைக்கும் சொன்னது ஏதாவது யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஸ்லோகம் படிச்சிடலாமா? சரி. இல்ல குருஜி. அனசுயா கேட்டு சொல்லுங்க. மத்தவங்க வரிசையா வரேன். நாரத உவாச்ச நாரத உவாச்ச நாரத உவாச்ச பிரணம்ய சிரசா தேவம் பிரணம்ய சிரசா தேவம் பிரணம்ய சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் கௌரி புத்திரம் விநாயகம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரே நித்யம் பக்தாவாசம் ஸ்மரே நித்யம்
भक्तावासं स्मरेन् नित्यम् आयुः कामार्थसिद्धये आयुः कामार्थसिद्धये आयुः कामार्थसिद्धये नारद उवाच கேக்குதா? குருஜி நானா குருஜி மறுபடியும் நானே சொல்லிட்டா குருஜி? ஒரு தடவை. சரி குருஜி. नारद उवाच प्रणम्य शिरसा देवम् प्रणम्य शिरसा देवम् प्रणम्य शिरसा देवम् गौरीपुत्रं विनायकम् गौरीपुत्रौ विनायकम् गौरीपुत्रौ विनायकम् भक्तावासं स्मरेन् नित्यम् भक्तावासं स्मरेन् नित्यम् भक्तावासं स्मरेन् नित्यम् आयुः कामार्थसिद्धये आयुः कामार्थसिद्धये आयुः कामार्थसिद्धये कुमारी उषा சொல்லிடுவீங்களா? சொல்லி தரணுமா? சாமி நான் இன்னைக்கு வெளியே போறேன் இப்போ. அதனால அடுத்த கிளாஸ்ல இது பண்ணிடலாம் சாமி. சரியா? குமாரி உஷா ஷீபா கேக்குதானே? கேக்குது கேக்குது. உங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க யாருக்கும் அனுக்கம் இல்லை. இப்போ குமாரி உஷா சொல்றீங்களா? படிக்கிறேன் சார். நாரத உவாச பிரணம்ய சிரசா தேவம் கௌரிபுத்ரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரே நித்யம் ஆயுக்காமார்த்த சித்தையே. இனி படிக்கணுமா சாமிஜி? அடுத்த சொல்லுவோம். ஷீபா சுவாமி ஆப் கிடைக்கல சுவாமி. அப்படியா? ஹரிவோம் சுவாமிஜி. படிங்க. நாரத உவாச்ச பிரணம்ய சிரசா தேவம் கௌரி புத்ரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரே நித்யம் ஆயுஷ்காமார்த்த சித்தயே. ஆயுஷ் இல்ல, ஆயுஹ் காமார்த்த. ஆயுஹ் காமார்த்த சித்தயே. சரியா சுவாமிஜி? அபிதா. नारद उवाच प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन् नित्यम् आयुष्कामार्थसिद्धये. ஆயுஷ் போட்டிருந்தா திருத்திக்கிங்க. ஆயுஹு நினைக்கிறேன். அந்த தமிழ்ல அப்படிதான் இருக்கு, தப்பாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமா, ஆயுஷ் தான் இருந்தது. அத ஆயுஹு ஆயுஹ் காமார்த்தன்னு மாத்தீங்க. வைரம் முத்து. எனக்கு அந்த ஆப் ஓபன் ஆகல சுவாமி. ஆமா சொன்னீங்க. ஒரு நிமிஷம். எடுக்க முடியுதா பாக்குறேன்.
படிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு தெரியுதா பாருங்க. வரல சுவாமி எனக்கு. இப்போ நீங்க கம்ப்யூட்டர்ல பாக்குறீங்களா, மொபைல்ல பாக்குறீங்களா? இப்ப தெரியுதா? சிஸ்டத்துல வரல, இந்த இதுல வருது. அது தெரியல. படிக்க முடியுதா? படிக்க முடியல சுவாமி. ஓகே சுவாமி, நான் அப்புறமா பார்த்துட்டேன். விட்டுருங்க. வேற எல்லாரும் படிச்சிட்டீங்க தானே? ரெண்டாவது வரி, பிரதமம் வக்ர துண்டம் ச. அல்ல, வக்ரதுண்டம் இம்மு வந்து அனுஸ்வாரம், அதனால அடுத்த சா அதனுடைய இன எழுத்தான இஞ் ஆட்டு இம்மு மாறிடும். இப்ப வக்ரதுண்டஞ்ச. அடுத்து ஏகதந்தம் அந்த இது இம்மு அனுஸ்வாரம். அடுத்தது தித்தீயகம், அதுல தா வாரதுனால இந்த அனுஸ்வாரம் அதனுடைய இன எழுத்தான இன்னா மாறிடும். அப்ப ஏகதந்தன் தித்தீயகம். திருத்தீயம் அனுஸ்வாரம். அடுத்தது கிருஷ்ண கா வாரதுனால அதனுடைய இன எழுத்தான இங்கா மாறி திருத்தீயங் கிருஷ்ண பிங்காட்சம். கிருஷ்ண பிங்க அக்ஷம் பிங்காட்சம். நான் இப்போதைக்கு அந்த இடையில உள்ள அனுஸ்வாரத்தை விட்டுறேன். அடுத்தது கஜவக்திரம். அந்த அனுஸ்வாரம். அடுத்தது சதுர்த்தகம் சா வர்றதுனால இஞ்ஞா மாறி கஜவக்திரன் சதுர்த்தகம் அப்படின்னு மாறும். பிரதமம்னா 1, தித்தீயகம்னா 2, திருத்தீயம்னா 3, சதுர்த்தகம்னா 4, இப்படி 12 வரைக்கும் சொல்ல போறாங்க. அனசூயா. பிரதமம் வக்ரதுண்டஞ்ச. प्रथमं वक्रतुण्डं च प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकम् एकदन्तं द्वितीयकम् एकदन्तं द्वितीयकम् तृतीयं कृष्णपिङ्गाक्षम् तृतीयं कृष्णपिङ्गाक्षम् तृतीयं कृष्णपिङ्गाक्षम् गजवक्त्रं चतुर्थकम् गजवक्त्रं चतुर्थकम्
गजवक्त्रं चतुर्थकम् குமாரி உஷா. அபிதா கேக்குதா நான் பேசுறது? சாமி கிளாஸ் கட் பண்ணேன். அடியன் சாமி. சரி. प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं सदोत्तगम् கிருஷ்ண பிங்காட்சம். அது அக்ஷம். ஆ இக்கு ஷா இம். பிங்காட்சம். இக்ஷா இக்ஷா அப்படிங்கிற சத்தம் அந்த இடத்துல வரணும். पिङ्गाक्षम् அபிதா. प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकम् தித்தீயகம். அது திருத்தீயம். அதெல்லாம் புள்ளி போட்ட எழுத்துல ஆரம்பிக்கிறது. தமிழ்ல பொதுவா அப்படி ஆரம்பிக்காது. இந்த இடங்கள் சமஸ்கிருதத்துல அது புள்ளி போட்டு ஆரம்பிக்குது. நம்ம SCHOOL ஸ்கூல் அப்படின்னு சொல்றது மாதிரி தித்தீயகம் திருத்தீயகம்னு சொல்லி பழகிக்கணும். ஸ்ரீலங்காக்காரங்க மாதிரி இஸ்கூலு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஷீபா. प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकम् மூணாவது ஸ்லோகம். சுவாமி சொல்லுங்க. பிரதமம் வக்ரதுண்டம் ச ஏகதந்தம் द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं सदुत्तकम्. ஒரு தடவையா ரெண்டு தடவையா சுவாமி? ரெண்டு தடவை இல்ல? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லணும்னு தோணுதோ தொண்டைக்கு சொல்லிக்கலாம். प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं सदुत्तकम्. அடுத்தது 3. லம்பா அப்படின்னா ஹிந்தியில நீளமான அர்த்தம். ராமன் லம்பா அப்படின்னு ஒரு கிரிக்கெட் பேர் இருந்தாரு. அவருக்கு பேரு அதனால எனக்கு தெரியாது. லம்ப உதரம், நீண்ட வயிறு. பெரிய வயிறுன்னு சொல்லலாம், தொப்பைன்னு சொல்லலாம். அது சேரும்போது லம்போதரம். பஞ்சமம். பஞ்சமம் அனுஸ்வாரம். அடுத்தது சா வர்றதுனால இஞ்ஞான் மாறும். பஞ்சமஞ்ச. ஷஷ்டம். அடுத்தது வா வர்றதுனால அந்த வா முக்கால சொல்ற வாவா மாறும். ஷஷ்டம் விக்கட்ட. விக்கட்டம் ஏவச்ச சேரும்போது விக்கட்டம் ஏவச்ச. சப்தமம் அனுஸ்வாரம். அடுத்து வரக்கூடிய வாவ மூக்கால சொல்ற வாவா மாத்திரும். சப்தமம் விக்னராஜன். அந்த விக்னராஜம் அது அனுஸ்வாரம். ஷா வர்றதுனால இஞ்ஞா மாறிடும். தூம்ர வர்ணம் அனுஸ்வாரம். அடுத்தது தா வர்றதுனால இன்னா மாறும். தூம்ர வர்ணம் தத்தா. தத்தா அஷ்டமம் சேரும்போது தத்தாஷ்டமம். இப்ப ஸ்லோகம். லம்போதரம் பஞ்சமஞ்ச. लम्बोदरं पञ्चमं च
लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च षष्ठं विकटमेव च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च सप्तमौ विघ्नराजं च सप्तमौ विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टमम् धूम्रवर्णं तथाष्टमम् धूम्रवर्णं तथाष्टमम् சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நம்ம அன்னை வகுப்பு தொடங்கும் போது மாதாஜி சாண்டிங் பண்ணது போட்டேன். அவங்க எங்களுக்கு கொஞ்சம் சாண்டிங் எல்லாம் சொல்லி தந்துட்டு எங்களுக்கு பின்னாடி பயிற்சிக்காக வேண்டி அந்த காலத்துல பதிச்சு டேப் ரெக்கார்டர்லயும் சிடிலயும் அதை போட்டு கொடுத்தாங்க. சிடின்னு நினைக்கிறேன். அந்த மாதாஜி கோயம்புத்தூர் ஆசிரமத்துல தினசரி பூஜையில கலந்துக்கிறவங்க. எத்தனை வருஷமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பல வருஷங்களாக 10, 15, 20 அப்படி மாதிரி வருஷங்களாக இருப்பாங்க. ஒரு 25, 30 வருஷம் கூட இருக்கலாம். தினமும் காலையில போய் கோவில்ல ருத்ரன் சமக்கம், அதாவது கோவில்ல உள்ள எல்லா சாண்டிங்கும் அந்த மாதாச்சி அவங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் அவங்கதான் பண்ணுவாங்க. சாயந்தரம் பண்றது இருக்கு, விசேஷ பூஜை காலங்கள்ல பண்றது இருக்கு. இப்படி அவங்க ருத்ரம் சமக்கம் மாதிரிப்பட்ட கோவில்ல சொல்லக்கூடிய வைதிக புராண இதிகாச மந்திரங்கள் எல்லாம் பல தடவைகள் சொல்லியிருப்பாங்க. இது அனசூயாக்க வேண்டி சொல்றது. அந்த மாதாஜி ருத்ரம் சமகம் மாதிரி வேத மந்திரங்கள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான தடவைகள் சொன்னவங்க. அவங்களுடைய குரல் தான் நம்ம வகுப்பு தொடங்கும் போது கேட்ட சாண்டிங். சரிங்க குருஜி. அதுதான் குருஜி இப்ப நீங்க சொல்லும் போது கேட்கணும்னு நினைச்சேன். இங்க ருத்ரம் எல்லாம் நடக்கும்போது லேடிஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால நீங்க சொல்லும் போதே நான் தான் நினைச்சேன், அந்த மாதாஜி சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லும் போது. எனக்கு எங்க ஆச்சாரியா எங்களுக்கு எல்லாமே எடுத்தாரு. ஆனாலும் ஒரே சாமி எங்களுக்கு காலையில 5 மணி இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் பாடம் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 7-8 வகுப்பு வந்துடும், கூடுதலும் வரும். அப்புறம் அது இல்லாம பூஜைக்கு எல்லாம் கூட வருவார். அப்ப அவருக்கு ரொம்ப ஓவர் ஷெட்யூலா இருந்ததுனால அந்த மாதாஜி எப்பமாவது ரிஷிகேஷ் பக்கம் தலையை காட்டினாங்கன்னா அந்த சமயத்துல சாண்டிங் கிளாஸ் அவங்க கிட்ட அவர் ஒப்படைச்சிருவாரு. அப்படியே அவங்க கிட்டையும் நாங்க படிச்சோம். முக்கால முந்தானி எங்க ஆச்சாரிய சுவாமியில தான் படிச்சோம். அந்த மாதாஜி கிட்டையும் படிச்சோம். அவங்க எங்களை ஃபைன் டியூனிங் பண்ற வேலையெல்லாம் அந்த மாதாஜி தான் பண்ணாங்க. இப்பவும் கோயம்புத்தூர் ஆனைக்கட்டி ஆசிரமத்துல கோவில் பூஜை நிர்வாகம் எல்லாம் அவங்கதான். என்ன பூஜை பண்ணணும், எந்த பூஜைக்கு எடுத்து எந்த பூஜை பண்ணணும், எல்லாம் கோவில் நிர்வாகம் முழுக்க அவங்க கையில தான். பெரிய விஷயம் குருஜி. அவங்க பேரே கோவில் மாதாஜி தான். பேரெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது. கோவில் மாதாஜி சொன்னா எல்லாருக்கும் தெரியும். 2 பேரு டெம்பிள் சுவாமினி. குருஜி இந்த ஸ்லோகாக்கு அப்படியே மீனிங் ஜஸ்ட் எலாபரேட்டா இல்லாட்டி கூட வேர்ட்ஸுக்கு மட்டும் மீனிங் அப்படி சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மனசுல பதியும் குருஜி. அதோட படிச்சு முடிச்சுட்டு வேணா முயற்சிக்கிறேன். இப்ப 8 வரை நீங்க சொல்லியாச்சு அப்படிதானே? சிலது புரியுது குருஜி, சிலது ஏதோ நம்மள தப்பா அனுமானிக்க கூடாதுங்கிறதுக்காக கேட்டுக்கிறேன் குருஜி. ஏகதந்தம்னா ஒரு அந்த தந்தத்தை சொல்றாங்க, அந்த மாதிரி புரியுது. அப்ப விதீயகம்னா 2 எதை சொல்றாங்க, 3 எதை குறிக்குது அப்படின்னு எக்ஸாக்டா புரியல குருஜி. அது தெரிஞ்சுட்டு படிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா மனசுல பதிவு. வக்ரன்னா வளைந்த, வக்ர துண்டம்னா துண்டம்ங்கிறது இந்த இடத்துல துதிக்கை.
பிரதமம் முதல்ல வளைந்த துதிக்கை. நம்ம அப்படியே அர்த்தம் எடுக்கும்போது கொஞ்சம் வக்ரதுண்டன் பேருள்ளவரை முதலில் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் கரெக்டா எடுத்துக்கணும். சரியா? தித்தீயகம் இரண்டாவது துதிக்கையா? ஏகதந்தம் ஒற்றை கொம்புள்ளவரை இரண்டாவது வணங்குகிறேன். கிருஷ்ண பிங்காட்சம் கருப்பு பொன்னுன்னு வச்சுக்கலாம். பிங்கல நிறம் பொன்னிறம்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்துல கூட அந்த பிங்கலம்ங்கிறது வந்ததுன்னு நினைக்கிறேன். மூணாவதாக பொன்னிற கருவிடியை உடையவரை வணங்குகிறேன். அல்லது கிருஷ்ண பிங்காட்சம்னு பேருள்ளவரை வணங்குகிறேன். முதல்ல வக்கர துண்டரை வணங்குகிறேன். அடுத்தது ஒற்றை ஏக்கதந்தம்னு பேர் உள்ளவர். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கனால அவருக்கு அப்படி அப்படி பேர் இருக்கு. அந்த பேர் உள்ளவரை வணங்குகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் எடுக்கணும். ஒரு தமிழ்ல ஒரு இது உண்டு, தூத்துக்குடின்னு ஏதாவது சினிமால என்னமோ வந்ததுன்னு சொன்னாங்க. நான் சினிமா பார்க்கறேன், எனக்கு தெரியாது. நம்ம வழக்கமா பிரார்த்தனையில் சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான், திருமந்திர பாடல். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போல் மெய்ட்டனைன்னு பாடல். இது இப்படிதான் சொல்லணும். ஏதோ சினிமாக்காரன் என்ன பண்ணானா, ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் எய்த்தினை அப்படின்னு படிச்சான் போல இருக்கு. அது தப்பு. ஐந்து கரத்தினை நம்ம 5 கையை கும்பிடல. 5 கரம் யாருக்கு இருக்குதோ அவரை கும்பிடுறோம். ஆனை முகம் யாருக்கு இருக்குதோ அவரை கும்பிடுறோம். 5 முகத்தை கும்பிடல. 5 கரத்தன் 5 கரங்கள் உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆனை முகத்தன் ஆனை முகத்தை உடையவர்னு அர்த்தம். இந்நிலம்பரை போலும் எயிற்றன் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தன். கொழுந்தன் இல்ல, ஞான கொழுந்தினை. அது கரெக்ட் தான். அந்த இடத்துல கொழுந்தினை தான் சொல்லணும். இந்த மாதிரி இங்கேயும் இவருடைய 12 பேரு சொல்லியிருக்கு. 12 பேரும் குறிக்கிறது பிள்ளையார. இந்த பேரு காரண பெயர். அவருக்கு வளைந்த துதிக்கை இருக்கிறதுனால வக்ரதுண்டர்னு பேரு. ஒற்றை கொம்பு உள்ளவராக இருக்கிறதுனால ஒற்றை கொம்பன்னு பேரு. பொன்னிற கண் உள்ளவர்னால கிருஷ்ண பிங்காட்சர்னு பேரு. யானை முகம் உள்ளவர்ங்கிறதுனால கஜவக்திரர் அப்படின்னு பேரு. 4வதாக கஜவக்திர விநாயகரை வணங்குகிறேன். வக்ரதுண்ட விநாயகரை வணங்குகிறேன். ஏகதந்த விநாயகரை வணங்குகிறேன். கிருஷ்ண பிங்காட்ச விநாயகரை வணங்குகிறேன். கஜவக்திர விநாயகரை வணங்குகிறேன். வக்திரம்னா முகம், கஜவக்திரம் யானை முகம். லம்போதரம் தொந்தி வயறு உள்ளவரை உள்ள விநாயகரை வணங்குகிறேன். 5வதா. 6வதா விகடம், விகட கவி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி படிச்சாலும் விகட கவிதான், அப்படி படிச்சாலும் விகட கவிதான். தென்னாலிராமன் அது அவர் அப்படி சொல்லுவாங்க, விகட கவின்னு. காளிதேவி அருள் புரிய வந்தாங்க. 2 கிண்ணத்துல, ஒரு இதுல அறிவு, ஒரு இதுல பணம், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கு வந்தாங்களாம். இவரு நான் 2யும் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு சொல்லி 2யும் வாங்கி குடிச்சிட்டாராம். அதனால அவருக்கு அறிவும் செல்வம் 2மே வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விகடம்ங்கிறது ஒரு புத்திசாலித்தனம். வெறுமனே வறண்ட புத்திசாலித்தனம் இல்ல, சுவாரஸ்யமான புத்திசாலித்தனம். நமக்கு புரியுற மாதிரி சொன்னா தமாஷ் பண்ற புத்திசாலித்தனம். விஷ்ணு சக்கரி சக்கரம் கதையெல்லாம் கழட்டி ஓரமா வச்சுக்கிட்டு குளத்துல இறங்கி குளிச்சுட்டு இருந்தாராம். பிள்ளையார் அந்த பக்கம் போனாராம். போனவரு சக்கரத்தை எடுத்து விழுக்கிட்டாராம். அப்புறம்
விஷ்ணு வந்து சக்கரத்தை கொடு வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. இவரு வந்து சக்கரத்தை கொடுன்னு கேட்ட உடனே எங்க பறிச்சிருவாருன்னு சொல்லி விழுங்கிட்டாரா. இப்ப வயிற்றுக்குள்ள போறதை வெளியே வர வைக்கணுமா, என்ன பண்ணதுன்னு விஷ்ணு யோசிச்சாரா. இப்ப அவரும் விக்கடமானவர் தானே. அதனால 4 கையை எடுத்து காதை பிடிச்சுக்கிட்டு தோப்பு கரணம் போட்டாரா. அதை பார்த்த உடனே விநாயகருக்கு சிரிப்பு வந்துதான். குலுங்கி குலுங்கி சிரிச்சாரு, சக்கரை வெளியே வந்துட்டுதான். அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நகைச்சுவை உணர்வும் உள்ள தன்மை, அப்படி உள்ள அறிவுக்கு விகடம்னு பேரு. அதனால சிறந்த அறிவுள்ள விநாயகரை 6வதாக வணங்குகிறேன். விக்னங்களை தீர்க்கக்கூடிய ராஜா விக்னராஜர். 7வதாக விக்னராஜரான விநாயகரை வணங்குகிறேன். தூம்ர வர்ணம். முண்டக்கோ உபநிஷத்துல காளி கராளி அப்படின்னு நெருப்புக்கு பல வர்ணங்கள் சொல்லும் போது தூம்ர வர்ணா அப்படின்னு சொல்லுது. நான் நினைக்கிறேன் சகஸ்ரநாமத்திலையும் தூம்ர வர்ணா அதிலோச்சனி அந்த மாதிரி ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். பொன்னிறம் அப்படின்னு சொல்லலாம் தூம்ர வர்ணம். 8வதாக பொன்னிறமான விநாயகரை வணங்குகிறேன். சுக்ல அம்பரதரம் சசிவர்ணம். சந்திரன் மாதிரி பொன்னிறமா இருக்கிறவர் அப்படிங்கிறது நாம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்லக்கூடிய விநாயகர் வாழ்த்துல வரக்கூடிய ஸ்லோகம். அவரை 8வதாக, அந்த விநாயகரை 8வதாக வணங்குகிறேன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உள்ள அர்த்தம். அனசூயா 8 வரைக்கும் படிச்சாச்சா? படிச்சுட்டோம் குருஜி. குமாரி உஷா 3வது ஸ்லோகம். லம்போதரம் பஞ்சமம் ச ஷஷ்டம் விகடமேவ ச சப்தமம் விக்னராஜம் ச தூம்ரவர்ணம் ததாஷ்டமம். குமாரி உஷா தொடக்கத்துல திருப்பி திருப்பி போட்டதுல கேட்டு நல்லா படிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். சுவாமிஜி இதை நான் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்க ஸ்லோகம். அப்படியா? ரொம்ப சரளமா வருது. அதுவும் பார்த்து ஆமா, ஆனா மீனிங் மட்டும் தெரியாது, ஸ்லோகம் படிச்சுட்டே இருப்பேன். சரி சரி. வைரமுத்து. எனக்குள்ள சம்போதரம்னு இருக்கு. சம்போதரமா லம்போதரமா சுவாமி? லம்போதரம். நல்லாதான். லம்போதரம் பஞ்ச அம்ச சஸ்தம் விகடமேவ சப்தமம் விக்னராஜம் தூம்ரவர்ணம் ததாஷ்டகம். அபிதா. லம்போதரம் பஞ்சமம் சஷ்டம் விகடமேவ சப்தமம் விக்னராஜம் தூம்ரவர்ணம் ததாஷ்டமம். அதுல இந்த ச நாரத உவாச்ச அந்த சாவா இருந்தாலும் சரி, இந்த இதுல வரக்கூடிய சாவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் தமிழ்ல சொல்ற சாதான். திருவாச்சகம், அமிர்த வச்சனம், இந்த மாதிரி இடங்கள்லயும் வரக்கூடிய சா எல்லாம் சாதான். அது வந்து தமிழ்ல நம்ம சௌரியத்துக்கு எழுத்துக்களை சொல்லுவோம். முருகா, முருகா, முருகா எல்லாம் சொல்றது மாதிரி சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்துல சான்னா சாதான். அத சாஸ் ஜா எல்லாம் ஆக்கக்கூடாது. இங்க வந்து சாதான் இருக்கு. இந்த நாரத உவாச்ச அதுல இருந்து ஆரம்பிச்சு எங்க வந்தாலும் சாவ சான்னே சொல்லுங்க. தமிழ்ல சா இருக்கிறது மாதிரி சமஸ்கிருதத்திலயும் சா அப்படிங்கிற ஒரு எழுத்து உண்டு. ஷீபா. லம்போதரம் பஞ்சமம் ச சஸ்தம் விகடமேவ ச சப்தம் விக்னராஜம் ச தூம்ரவர்ணம் ததாஷ்டமம். 4வது ஸ்லோகம். நவமம் 9வதாக
பால சந்திரன் அனுஸ்வாரம் இஞ்ஞாமாரம் அடுத்தது சா வர்றதுனால பாலச்சந்திரன் ச. தசமம் து அனுஸ்வாரம் இன்னாமாறும் தசமந்து விநாயகம். ஏகாதசம் அனுஸ்வாரம் அடுத்தது கா வர்றதுனால இங்கா மாறும் ஏகாதசம் கணபதி. துவாதசம் அனுஸ்வாரம் இன்னா மாறும் அடுத்தது தூ வர்றதுனால துவாதசந்து கஜானனம். பாலச்சந்திரம் அப்படிங்கிறது பிறை சந்திரன். பாலச்சந்திரன் பெயருள்ள பிள்ளையாரை வணங்குகிறேன். 9வதாக 10வதாக விநாயகம்னு பெயருள்ள பிள்ளையாரை வணங்குகிறேன். முன்னாடி விநாயகரை வணங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். விநாயகன் பேருள்ள விநாயகரை வணங்குறேன்னு சொல்லி குழப்பக்கூடாதுங்கிறதுனால பிள்ளையாருக்கு மாறிட்டேன். 11வதாக கணபதியின் பெயருள்ள பிள்ளையாரை வணங்குகிறேன். 12வதாக கணபதி கணங்களுக்கெல்லாம் பதியாக தலைவனாக இருக்கிறதுனால சிவ கணங்களுக்கெல்லாம் அவர்தான் தலைவர், அல்லது தெய்வங்களுக்கெல்லாம் அவர்தான் மூத்த தெய்வம் அப்படிங்கிற சகுன தெய்வம் எடுத்துக்கிட்டா அதுல முதல்ல வழிபடக்கூடியது அவர். அதனால அப்படி மந்திரம்னு பார்த்தா முதல்ல ஓம். மந்திரங்கள் பிரணவ ரூபன், அந்த ஓங்கார ரூபன் தான் பிள்ளையார். அதனால சகுனத்துல முதல்ல பிள்ளையார வணங்குவோம். மந்திரம் சொல்லும் போது முதல்ல ஓம் சொல்லி தொடங்குவோம். ஓம்னு சொல்லுவோம். ஓங்காரஸ்ச அத சப்தஸ்ச அல்லது அத்தன்னு சொல்லுவோம். பகவத்கீதையெல்லாம் சொல்லும் போது அத்தன்னு சொல்லுவோம். மற்றபடி பொதுவா ஓம்னு சொல்லி தொடங்குவோம். 12வதாக கஜ ஆனனம், யானை முகம் உள்ளவர் அப்படின்னு பேருள்ள கஜானனரான பிள்ளையாரை வணங்குகிறேன். இப்படி 12 பிள்ளையார வணங்கி இதோட முடிக்கிறோம். அனசூயா. நவமம் பாலச். இந்த இடத்துல என்னுடைய புத்தகத்துல பாலச்சந்திரன் இருக்கு. நான் படிச்ச பாடம். நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேரிங்ல காட்டுறதுல டெலிகிராம்ல உள்ளவங்களுக்கு நான் தெரியறேன்னா இப்ப கேக்குது குருஜி, இப்ப தெரியுறீங்க. எங்க தெரியல சாமிஜி. இப்ப தெரியுது.
ஒரு இன்டர்நெட் டெலிகிராம்காரங்களுக்கு எல்லாம் சரியாயிட்டுதான். தெரியுது. தெரியுது சாமி. அனசூயாவுக்கு எனக்கு கேக்குது குருஜி. சரி. உங்களுக்கு வந்து பாலச்சந்திரம் இருக்கா பாலச்சந்திரம் இருக்கான்னு கேட்டேன். இப்ப எடுத்து பாத்துட்டேன். எனக்கு மகாபிராணம் தான் இருக்கு குருஜி. மகாபிராணம் தான் நம்பர் 4 போட்டிருக்கு. ஆமா சரி, அப்படியே போவோம். நவமம் பாலச்சந்திரம். எனக்கு பாலச்சந்திரன் தான் இருக்கு சாமிஜி புக்ல. சுவாமி எனக்கும் பாலச்சந்திரன் தான் இருக்குது. தமிழ்ல எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும், சமஸ்கிருதத்துல எப்படி இருக்குங்கிறத சிக்கன். அரசையா சொல்லுங்க. நவமம் பாலச்சந்திரன் இங்க பேசுறது கேக்கல, வீடியோவும் வரல குருஜி. டெலிகிராம்ல இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் பொறுங்க, இன்டர்நெட் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு பார்த்துட்டு. அனசூயாவுக்கு இப்ப சரியாயிட்டுதான். அனசூயாவுக்கு இப்ப சரியாயிட்டுதான். ஹரி ஓம். ஹரி ஓம். இப்ப கேக்குதா? ஹரி ஓம். குருஜி கேக்குதா குருஜி? எனக்கு காலையிலே இருந்தது, நீங்க லீவ் ஆன மாதிரி எதுவும் அடையாளம் காட்டல. எனக்கு கால் எந்திரிக்கிட்ட வந்துருச்சு குருஜி. சரி, உங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூனால க்ளோஸ் ஆயிடுச்சான்னு நினைச்சேன். அதனாலதான் சாட்ல மெசேஜ் பண்ண குருஜி. 4வது ஸ்லோகம். நவமம் பாலச்சந்திரன் நவமம் பாலச்சந்திரன் நவமம் பாலச்சந்திரன் தசமந்து விநாயகம் தசமந்து விநாயகம் தசமந்து விநாயகம் ஏகாதசம் கணபதிம் ஏகாதசம் கணபதிம் ஏகாதசம் கணபதிம் துவாதசந்து கஜானனம் द्वादशन्तु गजाननम्
द्वादशन्तु गजाननम्. குமாயுஷா. டெலிகிராம்ல உள்ளவங்களுக்கு கேக்குதா? கேக்குது சுவாமிஜி. நவமம் பாலச்சந்திரம் ச தசமம் தூ விநாயகம் ஏகாதசம் கணபதிம் துவாதசம் தூ கஜானனம். அபிதா. நவமம் பாலச்சந்திரம் ச தசமம் து விநாயகம் ஏகாதசம் கணபதிம் துவாதசம் து கஜானனம். ஷீபா. நவமம் பாலச்சந்திரம் ச தசமம் து விநாயகம் ஏகாதசம் கணபதிம் துவாதசம் து கஜானனம். வைரமுத்து. நவமம் பாலச்சந்திரம் ச தசமம் து விநாயகம் ஏகாதசம் கணபதிம் துவாதசம் து கஜானனம். இதுவரையிலும் 12 நாமம் படிச்சு முடிச்சிட்டோம். இனி பலஸ்ருதி சொல்லுவாங்க. இது படிக்கிறதுனால என்ன, எப்படி படிக்கணும், படிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது. 5வது ஸ்லோகம். துவாதச ஏதானி சேரும்போது துவாதசைதானி நாமானி த்ரிசந்தியம் 3 சந்தியா காலத்திலும் பொதுவா சந்தியா காலம் அப்படின்னா காலையும் மாலையும் சந்திக்கிற காலத்துக்கு சந்தியா காலம்னு பேரு. இங்க 3 சந்தியா காலம்னு சொல்லியிருக்கு. காலையும் மாலையும் 2 தடவை தானே சந்திக்கும், அதனால 2 சந்தியா காலம் தானே உண்டு அப்படின்னா முற்பகலும் பிற்பகலும் சந்திக்கிற ஒரு சந்தியா காலம் சேர்த்து நமக்கு மதியம் 12 மணி வாக்குல, காலையில 6 மணி, சாயந்தரம் 6 மணி, மதியம் 12 மணி, ஒரு ரஃபா ஒரு டைம் சொல்லதா இருந்தாங்க. அப்படி 3 சந்தியா காலங்களிலும் பொதுவா இந்த 3 நேரத்திலையும் சந்தியா வந்தனம் பண்ணுவாங்க, காயத்ரி மந்திர ஜபம் பண்ணுவாங்க. காயத்ரி மந்திர ஜபம்ங்கிற அதுல ஒரு அங்கம், அதுல நிறைய விஷயங்கள் உண்டு. அதுல பொதுவா இந்த 3 வேளையும் பண்ணுவாங்க. கண்டு காணாம கோடாமல் அல்லது நின்று, அந்த மாதிரி காலையில சூரிய உதயத்தை பார்த்து காலையில சூரியன் மறைஞ்ச மதிய சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிறகு மன்னிக்கணும், காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன காணாம, சாயந்தரம் சூரியன் மறைகிறதுக்கு முன்ன கண்டு, அடுத்தது நின்று அல்லது கோடாமல் உச்சியில சூரியன் இருக்கும்போது, அப்படி 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணணும். திரிகால சந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த 3 வேளையிலையுமே இப்ப சில பேருக்கு, இப்ப உங்களுக்கு யாருக்கும் காயத்ரி மந்திர உபதேசம் இல்ல, உபநயனம் ஆகல, நீங்க எல்லாம் பூணூல் போடல, அப்ப நீங்க என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டா, உங்களுக்காக வேண்டித்தான் இதை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. நீங்க இதை 3 வேளையும் ஜபிச்சா போறோம். திரிசந்தியம் யக எந்த, பொதுவா யார் அப்படின்னு அர்த்தம், நான் எனக்கு தமிழ் சௌரியத்துக்காண்டி எந்தன்னு சொல்லிக்கிட்டேன். நரக மனிதனானவன், பட்டேத் படிக்கிறானோ,
இதுல பட்டேத் நரக, அடுத்தது இத்துக்கு அடுத்தது நான் வந்தாலும் அந்த இத்து இன்னா மாறி பட்டேன் நரகன்னு மாறிடும். நச்ச விக்ன பயம், தடைகள் உடைய பயம், தஸ்ய அவனுக்கு, ந இல்லை, சர்வ சித்தி கரம் எல்லா சித்தி ஆயிடும், வெற்றி ஆயிடும். சித்திங்கிற வார்த்தைக்கு வெற்றி அப்படின்னு இலங்கை தமிழ்ல அர்த்தம். நம்ம பள்ளிக்கூடத்துல பாடம் பாஸ் ஆயிட்டியா, பரீட்சை பாஸ் ஆயிட்டியா நம்ம கேட்போம். இலங்கைக்காரங்க சித்தி ஆயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அங்க சித்தி ஆகிறதுனா வெற்றி அடைகிறதுன்னு அர்த்தம். சர்வ சித்தி எல்லாமே, எல்லா காரியங்கள்லயும் வெற்றி தான். பிரபோ, ஏ பிரபோ. நாரதன் அவருக்கு முன்னாடி இருக்கிற யாருன்னு நமக்கு தெரியல, அவரை பார்த்து பிரபுவே, நமக்கு விஷ்ணு கிட்ட சொன்னாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அவர் பிரபுன்னு கூப்பிடுறதுனால விஷ்ணுன்னு எடுத்துக்க வேண்டியதான். எல்லா விக்னங்களும் தடை இல்லாம எடுத்த காரியத்துல எல்லாம் வெற்றி கிடைக்கும், தொட்டதெல்லாம் தொலங்கும் பிரபுவே அப்படின்னு நாரதர் சொல்றாரு. நச்ச விக்ன பயம் அந்த அனுஸ்வாரம் அடுத்தது தஸ்ய வாரதுனால இன்னா மாறும். நச்ச விக்ன பயம் தஸ்ய. திரிசந்தியம் அந்த அனுஸ்வாரம் அடுத்தது யா வாரதுனால அந்த யாவ மூக்காத சொல்ற யாவ மாத்திரும். யக பட்டேத், ரெண்டு விதமா சொல்லலாம். யக பட்டேத் அப்படின்னு சொல்லலாம். எஃப் பட்டேத், பா சொல்லும் போது உதடு ஒட்டக்கூடாது. எஃப் பட்டேத் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டும் கரெக்ட். ஏ பட்டேத்துன்னு சொன்னா தப்பு. யக பட்டேத் சொல்லலாம், எஃப் பட்டேத் சொல்லலாம், ஏ பட்டேத்துன்னு சொல்லக்கூடாது. இப்ப ஸ்லோகம் அனசூயா. ஏதானி துவாதச நாமானி, மேல சொன்ன 12 நாமங்களையும் 3 சந்தியா காலங்களையும் எந்த மனிதன் படிக்கிறானோ அவனுக்கு தொட்டதெல்லாம் தொலங்கும், எல்லா காரியத்திலையும் வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறது அர்த்தம். துவாதசைதானி நாமானி, द्वादशैतानि नामानि द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः त्रिसन्ध्यं यः पठेन्नरः त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य न च विघ्नभयं तस्य न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं प्रभो. குருஜி எனக்கு இங்க கரம் பரம்னு இருக்கு குருஜி. சர்வ சித்திகரம் பரம் அப்படி இருக்கு குருஜி. என்கிட்ட இருக்கிற 2 பாடத்திலையும் பிரபோன்னு இருக்கு. எனக்குள்ளதுலயும் கரம் பரம்னு இருக்கு சுவாமி. சர்வசித்திகரம் அப்படி நான் படிச்சது இல்ல, அந்த பாடம் தப்பு இல்ல. பரம்னா மேலான வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். சொல்றதுக்கு சர்வசித்திகரம் பரம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தானே நீட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரபோங்கிற பாட்டத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. 2 பாட்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க குருஜி. சர்வ சித்திகரம் பிரபோ சர்வ சித்திகரம் பிரபோ. குமாரி உஷா. द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं प्रभो. வைரமுத்து. द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न स विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं प्रभो.
அபிதா? त्वादसैदानि नामानि त्रिसन्ध्यं यक्बडेन्नरग न स विघ्नभयं दश्य सर्वसिद्धिकरं प्रभो। ஷீபா? द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठे नरः न च विघ्नभयं दश्य सर्वसिद्धिकरं प्रभो। நமக்கு ராசி கட்டத்துல ஜாதகத்துல 12 கட்டம் வரும். அந்த 12 கட்டத்துல 9 துண்டாட்டு நட்சத்திரங்களை போடுவாங்க. அப்போ நட்சத்திரம் 108ஆம் மாதம். 108க்கும் நமக்கு நிறைய தொடர்புகள் காரணங்கள் இருக்கு. அது இது ஒரு 108. 12ல நட்சத்திரங்களை 9 துண்டாக்கி போட்டா ஒரு நட்சத்திரம் 4 பங்காக்குவாங்க. அப்ப 2 நட்சத்திரமும் 3வது நட்சத்திரத்துல 1 பங்கும், அப்போ 9. மீதி 3வது நட்சத்திரத்துல 3 பங்கும், அப்புறம் ஒரு நட்சத்திரத்துல 4, அடுத்த நட்சத்திரத்துல 2 பங்கு, அப்படி 9. அடுத்தது 3, 5, 6, 6வது நட்சத்திரத்துல 2 பங்கும், அடுத்த நட்சத்திரத்துல 4, அதுக்கு அடுத்த நட்சத்திரத்துல 3 பங்கு. அடுத்தது 9வது நட்சத்திரத்துல மிச்சம் இருக்கிற 1 பங்கும், அடுத்த 2 நட்சத்திரங்களும் முழுசு. இப்படி பங்கு போட்டு இந்த பல்லாங்குழின்னு விளையாட்டு உண்டு, தெரியுமான்னு தெரியல. நிறைய குழியா இருக்கும், நீள் செவ்வக வடிவுல இருக்கும், குஞ்சு முத்துன்னு சொல்லுவாங்க. அத நடுவுல 2 பழத்துல நிரப்பி வச்சிருக்குவாங்க. அதுல இருந்து எடுத்து ஒண்ணா போட்டு வரணும். அப்படி ஒரு விளையாட்டு உண்டு, பல்லாங்குழின்னு இருக்கு பேரு. கன்னியாகுமரி மாவட்டக்காரங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் சாமிஜி. அனசூயாவுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும் குருஜி. பல்லாங்குழி புளியங்கொட்டை வச்சு விளையாடுவோம். ஆமா, குஞ்சு முத்து கிடைக்கலன்னா புளியங்கொட்டை வச்சு விளையாடலாம். அது மாதிரி நட்சத்திரத்தை பிடிச்சு 4 நாளா பிடிச்சு பங்கு போட்டு 12 ராசியை நிரப்புவாங்க. அப்ப 108 வரும். இதுலயும் 9, 12 வர்றதுனால எனக்கு அது ஞாபகம் வந்தது. சுவாமிஜி இப்ப மரத்துல சில்வர்ல எல்லாம் வந்திருக்கு சுவாமிஜி. ஓ, நவீன காலத்திலயும் பிள்ளைகள் விளையாடுறாங்களா? ஆமா, பட்டாணி வாங்கி வச்சு விளையாடுறாங்க. பட்டாணி வாங்கி வச்சு? ஓ சரி. பச்சை பட்டாணி இப்ப அது விளையாடுறதா சில்வர்ல தெரியல, ஆனா இருக்கும் போது சின்னதா இருக்கும்ல. மாதிரி டெக்கரேட்டிவா வச்சுக்கிறாங்க. சில்வர்ல எல்லாம் போட்டு அந்த மரத்திலேயே சில்வர் ஸ்பூன் போட்டு எல்லாம் வந்துருச்சு குருஜி. டெக்கார் பீஸ் மாதிரி எல்லாம் வச்சுக்கிறாங்க. கோல்டு கலர்ல சில்வர் கலர்ல எல்லாம் வந்துருச்சு. முதல்ல குஞ்சு முத்துன்னு ஒண்ணு உண்டு, ரொம்ப ஆமா, பொடிசா அது இருக்கும். ஒரு பக்கம் மூக்கு கருப்பா இருக்கும், மற்ற இடமும் சிவப்பா இருக்கும். அதுல ஒரு விளையாட்டு இந்த பல்லாங்குழியில நிரப்பி விளையாடுறது. இன்னொன்னு அத தூக்கி விசிறி எரிஞ்சுக்கிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கொண்டு வந்தா அது ஒரு விளையாட்டு. அது ரொம்ப பொடிசா இருக்கும், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரணும். அப்படி குழந்தைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த புளியாங்கொட்டை வச்சு விளையாடுவோம். இல்லைன்னா இந்த குட்டி இந்த சோழி இருக்குல்ல குருஜி, பீச்ல எல்லாம் எடுத்துருல குட்டி குட்டி சோழி, அதை வச்சு விளையாடுவோம். ஒவ்வொரு தடவை அவங்கவுங்க இடத்துல என்ன கிடைக்குதோ அதை வச்சு விளையாடுறாங்கன்னு தெரியுது. அதை சொன்ன உடனே பாறை விளையாட்டு ஞாபகம் வந்தது, கல்லு போட்டு பிடிச்சு விளையாடுறது. இப்ப எல்லாரும் படிச்சு முடிச்சாச்சா? துவாதசைத்தானி நாமானி? ஆமா. சரி, அடுத்தது 6வது ஸ்லோகம். வித்யா அர்த்தி சேரும்போது வித்யார்த்தி, லபதே வித்யா. வித்யை அடையணும்னு ஆசைப்படுகிறவன் வித்யார்த்தி. வித்யை அடையணும்னு ஆசைப்படுகிறவன். பகவத்கீதையில ஆர்த்தி ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி அப்படின்னு வர்றது மாதிரி
வித்யார்த்தி, வித்தியை அடையணும்னு ஆசைப்படுகிறவன் வித்யார்த்தி, அவன் வித்தியை அடைகிறான். தனார்த்தி, செல்வம் அடையணும்னு நினைக்கிறவன். லபதே தனம், தனம் லபதே, செல்வத்தை அடைகிறான். புத்திர அர்த்தி, பிள்ளை வேணும்னு நினைக்கிறவன் நினைக்கிறவள், அது நீங்க ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுங்க. சாமி மேல் சாவனிஸ்ட், அதனால நினைக்கிறவன் மட்டும் சொல்லாரு நினைக்கிறவங்க. புத்திர அர்த்தி, புத்திரன் வேணும்னு நினைக்கிறவன். புத்திரான் லபதே, பிள்ளைகள் அடைகிறான். புத்திரான் ப்ளூரல். மோக்ஷ அர்த்தி, மோக்ஷம் வேணும்னு நினைக்கிறவனுக்கோ கதிம் லபதே, மோக்ஷ கதி கிடைக்குது. யாரு என்ன வேணும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்றாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கன்னா அதுக்கு சுருக்கமான அர்த்தம். அனசூயா, வித்யார்த்தி லபதே வித்யாம், வித்யார்த்தி லபதே வித்யாம், வித்யார்த்தி லபதே வித்யாம். தனார்த்தி லபதே தனம், தனார்த்தி லபதே தனம், தனார்த்தி லபதே தனம். புத்திரார்த்தி லபதே புத்ரான், புத்திரார்த்தி லபதே புத்ரான், புத்திரார்த்தி லபதே புத்ரான். மோக்ஷார்த்தி லபதே கதிம், மோக்ஷார்த்தி லபதே கதிம், மோக்ஷார்த்தி லபதே கதிம். குமாரி உஷா, विद्यार्थी लभते विद्याम्, धनार्थी लभते धनम्, पुत्रार्थी लभते पुत्रान्, मोक्षार्थी लभते गतिम्. அபிதா, विद्यार्थी लभते विद्याम्, धनार्थी लभते धनम्, पुत्रार्थी लभते पुत्रान्, मोक्षार्थी लभते गतिम्. அபிதா என்ன பண்ணணும் அப்படின்னா இத்து ஒரு இத்து போட்டுக்கணும். வித்யார்த்தி தனார்த்தி அப்படின்னு ஒரு இத்து போட்டு படிச்சா உங்களுக்கு கரெக்டா வந்துருன்னு நினைக்கிறேன். ஷீபா, विद्यार्थी लभते विद्याम्, धनार्थी लभते धनम्, बुद्धिरार्थी लभते पुत्रान्, मोक्षार्थी लभते गतिम्. வைரமுத்து, विद्यार्थी लभते विद्या, धनदार्थी लभते धनम्, पुत्रार्थी लभते पुत्रान्, मोक्षार्थी लभते गतिम्. 7 ஜபேத் கணபதி ஸ்தோத்திரம். இந்த கணபதி ஸ்தோத்திரத்தை யாராவது ஜபம் பண்ணா ஷட்பிஹி மாசைஹி 6 மாசத்துல பலம் லபேத், அரச மரத்தை சுத்தி அடி வைத்த தடவி பார்த்தாளா அப்படிம்பாங்க. அது மாதிரி நான் சங்கரதாச கணேச ஸ்தோத்திரம் சொன்னேன், ஒன்னும் பதிலும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. 6 மாசம் படிக்கணும், 3 சந்தியா காலத்திலையும் படிக்கணும். அப்போ பலம் லபேத், பலம் கிடைக்கும். சம்பத்சரேன 1 வருஷம் படிச்சா சித்திம் ச லபதே, அவருக்கு எல்லா சித்திகளும் கிடைக்கும். ந அத்திர சம்சய, அதுல சந்தேகமே வேண்டாம். ஷட்பிஹி மாசைஹி, ஷட்பிஹிங்கிறது அடுத்தது மா வர்றதுனால விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு மெல்லினம் வருது, அதாவது வல்லினம் வரல, அப்ப அது இர்ரா மாறும் விசர்க்கம். அப்ப ஷட்பிர் மாசைஹின்னு வரும். மாசைஹி பலம், வல்லின பா வர்றதுனால அது மாசைஹி பலம்னு சொல்லலாம், அல்லது மாசை பலம், உதடு ஒட்டாம பாவ சொல்லணும். உபத்மானிய உச்சாரணம்னு சொல்லுவாங்க. ஜபேத் இத்து, அடுத்தது கணபதி மெல்லினம் வர்றதுனால அது ஜபேத் இத்துன்னு மாறிடும்.
சித்திம் ச அனுஸ்வாரம் சா வரனால இஞ்ஞா மாறிடும். சித்திம் ச. ந அத்திர சேரும்போது நாத்திர அப்படின்னு மாறிடும். மீதி எல்லாம் அப்படியே அனசுயா. ஜபேத் கணபதி ஸ்தோத்திரம். ஜபேத் கணபதி ஸ்தோத்ரம். ஜபேத் கணபதி ஸ்தோத்ரம். ஷட்பிர்மாசை பலம் லபேத். षड्भिर्मासैः फलं लभेत्. षड्भिर्मासैः फलं लभेत्. संवत्सरेण सिद्धिं च. संवत्सरेण सिद्धिं च. संवत्सरेण सिद्धिं च. लभते नात्र संशयः. लभते नात्र संशयः. लभते नात्र संशयः. मार्युषा. जपेत् गणपति स्तोत्रम् षड्भिर्मासैः फलं लभेत्. संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः. வைரமுத்து. जपेत् गणपति स्तोत्रम् षड्भिर्मासैः फलं लभेत्. संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः. शिवा. जपेत् गणपति स्तोत्रम् षड्भिर्मासैः फलं लभेत्. संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः. अबिता. जपेत् गणपति स्तोत्रम् षड्भिर्मासैः बलं लभते. षड्भिर्मासैः बलं लभेत्. संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः. संवत्सरम. संवत्सरेण सिद्धिं च. சம்வத்சரம்னா வருஷம் அர்த்தம். நம்ம விக்ரம சம்வத்சரம் அப்படின்னு எல்லாம் சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா பலன் கூடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது குருஜி குருஜி இந்த சம்பத்சரம் அதுல வந்து அந்த அனுஸ்வாரம் மாறாதா குருஜி? ஆமா, அதுலயும் சம்வத்சரம் தான். மூக்கால வாவ சொல்லுவோம். சம்வத்சரேன. சம்சய கடைசியா அதுல மாறாது. அதுல மாறாது. ஆமா, சம்வத்சரத்துல அனுஸ்வாரம் அடுத்து வா வாரதுனால வாவ மூக்கால சொல்ற வாவ மாத்தும். சம்சயக அதுல மாற்றம் இல்லை. யா வா லா இந்த 3 எழுத்துக்கும் அது மூக்கால சொல்ற மாற்றம் வரும். யா வா லா 3. அடுத்தது 8வது ஸ்லோகம். அஷ்டப்யஹ பிராமணேப்யஹ ச லிఖித்வா யஹ சமர்ப்பயேத் தஸ்ய வித்யா பவேத் சர்வா அல்ல சர்வாஹா அப்படிங்கிறது வார்த்தை. படிக்கும்போது அந்த இடத்துல மூச்சு விட்டா சர்வாகான்னு சொல்லணும். ஒரு நிமிஷம். அதுல விசர்க்கம் கிடையாது, சர்வா மட்டும்தான். அது வந்து வித்யாவோட சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை. என்ன குழப்பம் வந்ததுன்னா, என் கூட படிச்ச ஒருத்தர் அதை எப்பவுமே சர்வாகான்னு படிப்பாரு, தப்பாவே படிப்பாரு. அதுல நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கணேசஸ்ய பிரசாதத்தக. கணேசஸ்ய பிரசாதத்தக, கணேசருடைய பிரசாதத்தினால. யஹ யாரு, அஷ்டபியோ பிராமணேபியக 8 பிராமணர்களுக்கு, லிகித்வா சமர்ப்பயேத் சேத் எழுதி கொடுத்தான் அப்படின்னா, கோடி தடவை எழுதி
8 பிராமணனுக்கு கொடுத்தான்னு வச்சுக்கிடுவோம். அல்லது அக்ஷர லட்சம்னாலும் சரிதான். கோடி காண வேண்டுமெனில் கோடி ஜெபிப்பாய் நீ அப்படின்னு எல்லாம் கந்த குரு கவசத்துல வருது நினைக்கிறேன். தஸ்ய வித்யா, அவருக்கு சர்வா வித்யா, எல்லா வித்தைகளும் பவேத், கைகூடும் அப்படின்னு சொல்றாரு. இதுல அஷ்டபியக விசர்க்கம், அக விசர்க்கம், தொடர்ந்து வல்லின எழுத்து வரல, அதனால அது அக விசர்க்கம். வல்லினம் வரலைன்னா நமோ நாராயணா மாதிரி அஷ்டபியோ அப்படின்னு மாறும். பிராமணேபியக ச விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு சா வந்திருக்கு. சா வந்தா அதனுடைய ஜோடி எழுத்தான ஷா, அங்க விசர்க்கம் இஷா மாறும். இப்ப பிராமணேபியஷ்ச அப்படின்னு மாறும். யக சமர்ப்பய விசர்க்கம், பிறகு சா வந்திருக்கு. அப்ப விசர்க்கம் சாவுடைய இணை எழுத்து ஆனா இஸ்ஸா மாறும். நம்ம முன்னாடி பார்த்தபடி கரெக்டா சொல்றதா இருந்தா கா பா, அதுக்கு தனி ரூல், ஹ பா அப்படின்னு மாறுங்கிறது. அடுத்தது சா தா தா, இந்த மூணுக்கும் ஒரு ரூல். சா ஷா, தா ஷா, தா சா, இந்த 3 ஜோடிக்கும் விசர்க்கம் இஷ் இஷ் இஷ். இந்த 3க்கு என்ன வித்தியாசம் கேட்கக்கூடாது, 3க்கு வித்தியாசம் உண்டு. சா ஷா வந்தா இஷா மாறும், தா ஷா வந்தா இஷா மாறும், தா சா வந்தா இஸ்ஸா மாறும் விசர்க்கம். அந்தபடி இங்க யக சமர்ப்பயத் எஸ் சமர்ப்பயத்துன்னு மாறும். அதுக்கு உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸி வழி என்னன்னா, இந்த இடத்துல நமக தே நமஸ்தே மாதிரி மாறும். கர்மண்யேவா அதிகாரஸ்தே அதிகாரஸ்தே மாதிரி மாறும். அது மாதிரி இங்க மாறுது. இதுக்கு முன்ன சொன்ன பிராமணேபியஸ்சல எப்படி மாறுன்னா நமக சிவாய நம சிவாய மாறுறது மாதிரி அதுல மாறுது. தஸ்ய வித்யா பவேத் சர்வா கணேசஸ்ய பிரசாதத்தः. அது அப்படியே அனசூயா. அஷ்டபியோ பிராமணேபியஸ்ச अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् लिखित्वा यः समर्पयेत् लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा तस्य विद्या भवेत् सर्वा तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः गणेशस्य प्रसादतः गणेशस्य प्रसादतः. कुमारी उषा. अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः. अभिता. अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः. शिवा. अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः. वैरमुत्तु. अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा
समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः। இதோட முடிகிறத குறிக்கிறதுக்காக வேண்டி இதி ஸ்ரீ நாரத புராணே சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இப்படியாக நாரத புராணத்துல சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம் நிறைவுற்றது. இதி அனசூயா இதி ஸ்ரீ நாரத புராணே इति श्रीनारदपुराणे சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம் சங்கடநாசன எனக்கு வேற மாதிரி இருக்கு குருஜி. சங்கஷ்ட நாசனம் நாம கணேச ஸ்தோத்திரம்னு இருக்கு. சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் கரெக்டா குருஜி? சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம். பாட்ட பேதத்தை குறிச்சுக்கலாம். இது நாம வராதா குருஜி? எப்படி? சங்கட நாசனம் நாம கணேச ஸ்தோத்திரம் இருக்கு குருஜி. அது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சங்கடநாசனம் என்று சொல்லப்படுகிற கணேச ஸ்தோத்திரம் நிறைவுறுகிறது அப்படின்னு அதுல வருது. சரி. வைரமுத்து என்னோட சம்பூர்ணம் மட்டும் இருக்குது, வேற எதுவும் இல்ல சுவாமி. சரி. சிவா इति श्रीनारदपुराणे शङ्गडनासन गणेशस्तोत्रम् கவிதா இது ஸ்ரீ நாரத புராணே சங்கட நாசன கணேச சோஸ்திரம். உங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான் இருக்கா குமாரி விஷா? எனக்கு இல்ல சுவாமிஜி. இது அது கணேசஸ்ய பிரசாததோட முடிஞ்சிருது. கீழே வேற எதுவும் இல்ல. எனக்கு அந்த ஹெட்டிங்க வச்சு சொல்றேன். எழுதி எடுக்கணும், எழுதி எடுத்துங்க. எழுதி எடுக்கிறேன். இது ஸ்ரீ நாரத புராண சங்கஷ்ட நாசன கணேச ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஹெட்டிங் சங்கஷ்ட நாசன கணேச ஸ்தோத்திரம் இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு குருஜி. சங்கஷ்டன் தான் இருக்கு, சங்கடன் இல்ல, சங்கஷ்ட. அதுவும் ஒரு பாட்ட பேதம் எடுத்துக்க வேண்டியதான். இது சம்பூர்ணம்னு வரும்ல குருஜி கடைசியா? ஆமா, எனக்கு இல்ல. அது சம்பூர்ணம்னு இருந்தா அது நிறைவு. இதின்னு வந்ததுனால கணேச ஸ்தோத்திரம்னு முடிச்சாலும் அது முடிச்சது மாதிரி ஒரு அர்த்தம் தரக்கூடிய துணிதான். என்னுடைய பாட்டத்துல என்கிட்ட இருக்க 2 பாட்டத்திலையும் சம்பூர்ணம் வரைக்கும் இருக்கு. சரி, நான் ஒருவேளை சீக்கிரம் படிச்சு முடிச்சிருவோம், அதனால குஹ பஞ்சரத்னமும் அனுப்புனேன். ஆனா அதுக்கு அவகாசம் வரல. இதுவே போதுமான அளவு இது பண்ணுது. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம். குஹ பஞ்சரத்னம் பின்னாடி ஏதோ ஒரு காலத்துல பார்ப்போம் அடுத்த வகுப்புல. இது புதுசா இருந்தது குருஜி. கணேச பஞ்சரத்னம் தான் கேட்டிருக்கேன், பாட்டா யூடியூப்ல கேட்டிருக்கேன். இவங்க பாடினது, சுப்புலட்சுமி அம்மா பாடினது. இந்த ஸ்தோத்திரம் வந்து புதுசா இருந்தது குருஜி. இது கேட்டதே இல்லதான். நமக்கு வரிசையில அடுத்தது கணேச பஞ்சரத்னம் தான் இருக்கு என்னுடைய புத்தக வரிசையில. ருணகர கணேச ஸ்தோத்திரம் இருக்கு சுவாமிஜி எனக்கு. நான் பயன்படுத்துறது வந்து அங்க எங்க கோவில்ல நாங்க படிக்கக்கூடிய
மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், பூஜா பத்ததி அதெல்லாம் போட்ட ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்தை அவங்களுக்குன்னு ஒரு வரிசை வச்சிருப்பாங்க, அந்த வரிசையில போட்டிருப்பாங்க. அந்த வரிசையில பொதுவா பிள்ளையாரு, அடுத்தது குரு, அடுத்தது தட்சிணாமூர்த்தி, சாரதா, மீனாட்சி, லட்சுமி அப்படின்னு ஒரு வரிசை அவங்க வச்சிருப்பாங்க. அந்த வரிசையில போவோம். எல்லாம் நாம படிக்கல, அத படிச்ச சொல்லத கொஞ்சம் சொல்லி தரலாம்னு நினைச்சேன். ஸ்தோத்திர புத்தகங்கள் நிறைய இருக்கு. பல புத்தகங்களையும் பல விதமான விஷயங்களும் இருக்கு. சரி, நம்ம இதுல நிறைய பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது கேள்வி இல்ல. பிரார்த்தனை.